ஆண்ட அத்தனன கருளியவா ஆர்வருவாரற்றோவே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தனை புனையனேந்தனக்கு செம்மையாய சிவரதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கனந்தருவதினி ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையே வானத்தின் விசையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க கண்டறிக்கு கண்டார்கள். ஓம் நம பார்வதி பதையே ஓம் நம பார்வதி பதையே ஓம் நம பார்வதி பதையே பெண்ணாருடைய சிவனை போற்றி போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்திகஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை
तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் வல்ல நெல்லை கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே எங்களுடைய கந்தபுராண கதைகளை ஆரம்பிப்போமாக. எங்களுடைய வாழ்வியலிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டுபவை வேதங்கள், ஆகமங்கள், புராண இதிகாசங்கள், மெய்கண்ட சாஸ்திரங்கள், 12 திருமுறைகள் என்று பல நூல்கள் எங்களுடைய சைவ சமயத்திலே, இந்து சமயத்திலே அல்லது சனாதன தர்மத்திலே அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த நூல்கள் ஒரு மனிதனானவன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும், அவனுக்கு வரக்கூடிய சவால்களை அவன் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை பல்வேறு விதமாக அனைவருக்கும் ஏற்ற விதத்திலே எடுத்து சொல்லுகின்றன. அதிலும் குறிப்பாக எங்களுடைய இந்து சமயத்தினுடைய அடிப்படை நூல்களாகிய வேதங்கள், அவற்றினுடைய ஞான பகுதியாகிய உபநிடதங்கள், அவை அதி உயர்ந்த உன்னதமான தத்துவங்களை எடுத்து சொல்லி நிற்கின்றன. உபநிடதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதி உயர்ந்த தத்துவம் இறைவனை பற்றி, எங்களை பற்றி, இந்த உலகத்தை பற்றி, இறைவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி, நான் இறந்ததன் பிற்பாடு எனக்கு என்ன நடக்கின்றது என்பதை பற்றி எல்லாம் வேறு எந்த நூல்களிலுமே சொல்லப்படாத அளவுக்கு நுண்மையாக சூக்ஷ்மமாக உபநிடதங்களிலே அந்த தத்துவங்கள் எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே தத்துவங்களைத்தான் ஏனைய நூல்களும், மெய்கண்ட சாஸ்திரங்களாக இருக்கட்டும், ஸ்ரீமத் பகவத்கீதை போன்ற ஸ்மிருதி நூல்களாக இருக்கட்டும் அல்லது புராணங்களாக இருக்கட்டும், அனைத்துமே அதே தத்துவத்தை அல்லது தத்துவங்களைத்தான் ஒவ்வொரு விதமாக எடுத்து சொல்லி நிற்கின்றன. அந்த விதத்திலே நாங்கள் கடந்த உரைகளிலே பார்த்திருந்தோம். புராணங்கள் அவற்றினுடைய வகிபாகம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று. புராணம் என்றால் பழையது என்று பொருள். பழைய கதை, பழைய வரலாறு, புராதனமானது புராணம் என்று. அப்படிப்பட்ட புராணங்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம் 18 புராணங்கள். அதிலே அந்த 18 புராணங்களிலே சைவ புராணங்கள் 10 புராணங்கள். அதிலே இந்த ஸ்கந்த புராணம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஞான நூலாக இந்த ஸ்கந்த புராணம் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். 1,00,000 பாடல்களை, ஸ்லோகங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்காந்த புராணம் வடமொழியிலே வேத வியாசராலே உருவாக்கப்பட்ட அந்த 18 புராணங்களிலே ஸ்காந்த புராணம் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வடமொழியிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்காந்த புராணத்திலே 6 சம்ஹிதைகள் அல்லது 6 பிரிவுகள் இருக்கின்றன. சனத்குமார சம்ஹிதை, சூத சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, விஷ்ணு சம்ஹிதை, சங்கர சம்ஹிதை, சௌர சம்ஹிதை என்று 6 சம்ஹிதைகள் இருக்கின்றன. அந்த 6 சம்ஹிதைகளிலே சங்கர சம்ஹிதை, சிவனோடு தொடர்புபட்டிருக்கக்கூடிய சங்கர சம்ஹிதை. அந்த சங்கர சம்ஹிதையிலே கிட்டத்தட்ட 30,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஆகவே வேதத்துக்கு நிகராக சொல்லப்படக்கூடிய இந்த 30,000 ஸ்லோகங்கள் 1,00,000 ஒட்டுமொத்தமா 6 சம்ஹிதைகள்ல. அந்த 1,00,000ல் 30,000 சங்கர சம்ஹிதையில. அந்த 30,000 ஸ்லோகங்கள் கொண்ட சங்கர சம்ஹிதைகளையும் 12 காண்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். மேலும் 12 காண்டங்கள், 12 உபபிரிவுகள். அந்த 12 காண்டங்களிலே ஒரு காண்டம் தான் சிவரகசிய காண்டம். அப்ப சங்கர சம்ஹிதையில சிவரகசிய காண்டத்தில் அதுல 13,000 ஸ்லோகங்கள். அப்போ அந்த 13,000 ஸ்லோகங்கள்ல கிட்டத்தட்ட மேற்கொண்டு 7 உபகாண்டங்கள். அப்ப அந்த 7 உபகாண்டங்களிலே நாங்கள் பார்த்திருந்தோம். எங்களுடைய கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழ் மொழி மூலமாக முதல் 6 உபகாண்டங்களையும் அவர் பாடியிருக்கிறார்.
அந்த 6 காண்டங்களும் சம்பவ காண்டம், அசுரகாண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தக்ஷகாண்டம் என்று சொல்லப்படக்கூடிய 6 காண்டங்கள். அதில் நிறைவான 7வது காண்டமாகிய உபதேச காண்டம் தமிழிலே அமைந்திருக்கக்கூடிய கந்த புராணத்திலே இல்லை. அப்போ இந்த 6 காண்டங்களும் கொண்டிருக்கக்கூடிய இந்த கந்த புராணமானது தமிழ் மொழியிலே கச்சியப்ப சிவாச்சாரியரால் பாடப்பட்டது. தமிழிலே இருக்கக்கூடிய கந்த புராணத்திலே 10,345 பாடல்கள் இருக்கின்றன. அவற்றைத்தான் இந்த புராணம் என்று சொல்லும்போது கதை, சிறுவர்களுக்கெல்லாம் பிடித்திருக்கக்கூடிய இந்த கதைகள். அப்போ அதான் நாங்கள் கந்த புராண கதைகள், ஒவ்வொரு கதைகளாக இந்த புராணம் நகர்கிறது. மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இது வெறும் கதை அல்ல, இது எங்களுடைய கதை, இறைவனுடைய கதை, அனைவருடைய கதை. இந்த கதைகள் ஊடாக உயரிய தத்துவங்கள் வெளிப்படுத்தப்பட்டு நிற்கின்றன. அதுதான் மிக முக்கியம். சில பேர் கதையை நல்லா கவனிப்பினம், கதை நல்லா இருந்தது, கேட்க நல்லா இருந்தது, கதையிலிருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீர்கள்னு கேட்டா, அப்படியா, அப்படி ஒன்றும் கற்றுக்கொள்ளலையே, கதையைத்தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே முழுமையான பயன் கிடையாது. சிறு பிள்ளைகள், சிறுவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் கூட சிறு வயதில் கதைகளை விரும்பி கேட்டோம். அப்போ அந்த கதைகள் மனதில் படியும். அதான் எங்களோட பண்பாட்டு பாரம்பரியத்தில் பாட்டிமார், அம்மம்மாமார், அப்பாச்சிமார் குழந்தைகளை தாலாட்டு பாடி அவைக்கு கதைகளை சொல்லி சொல்லித்தான் நித்திரைக்கு கொண்டு போகிறது. இரவு சாப்பாடு என்றது வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடணும். இப்போ உங்களுடைய பேரில் எத்தனை பேர்ட்ட வீடுகளில் இரவு சாப்பாடு, டின்னர், வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்தில் இருந்து சாப்பிடணும். இப்போ அப்படி சாப்பிடுங்க சில பாட்டி சில கதைகளை சொல்லுவா, கந்த புராண கதைகளும் வரும். அப்போ சின்ன வயதிலேயே இந்த கதைகள் போனதன் பிற்பாடு பிறகு நாங்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைய அடைய எங்களுடைய அறிவு வளர வளர கதைகளுக்குள்ளே பலவிதமான தத்துவங்களை நாங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம், தேட ஆரம்பிப்போம். பிறகு அந்த தத்துவங்கள், அந்த கருத்துக்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவையாக இருக்கும். அவற்றை நாங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அவற்றை நாங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கையாக அமையும். இதில் இருக்கிற உங்களில் யாருக்காவது எனக்கு நிம்மதி தேவையில்லை, எனக்கு சந்தோஷம் தேவையில்லை, எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் தேவை, எனக்கு நோய் நொடி துன்பங்கள்லாம் தேவை என்று விரும்புகிறாக்கள் இந்த கதையை கேட்கணும் என்று தேவையில்லை. யாருக்கு நிம்மதி வேண்டும், யாருக்கு மன அமைதி வேண்டும், யாருக்கு இறைவனுடைய அருள் வேண்டும், அல்ல யார் கடவுளை நான் பார்க்கணும், இறைவன் தரிசனம் எனக்கு கிடைக்கணும் என்ற விருப்பம் யாருக்கு இருக்குது? கடவுளோட நான் கதைக்கணும், முருகப்பெருமான் அவனோட நான் கதைக்கணும் என்ற பிரச்சனையில அவனோட கதைக்கணும். கடவுளோட கதைச்சாதான் தீர்வு கிடைக்கும், வேற யாரோட கதைச்சாலும் தீர்வு கிடைக்காது. அப்ப அந்த நிலைக்கு நாங்கள் எங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். இங்கே நிறைய பேர் வயதிலே மூத்தவர்கள் இருக்கிறீர்கள். இந்த மனித வாழ்க்கை உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்று தந்திருக்கும். எத்தனையோ பேரோட கதைச்சிருப்பீங்கள், ஆனா நிரந்தரமான தீர்வு கிடைத்திருக்காது. ஸோ நிரந்தரமான தீர்வு என்பது இறைவனோடு கதைக்கும் பொழுது, மனம் விட்டு கதைக்கும் பொழுது, நம்பிக்கையோடு கதைக்கும் பொழுது, பக்தியோடு கதைக்கும் பொழுது அது கிடைக்கும். அப்போ இந்த கந்த புராணம் முருகப்பெருமானுடைய புராணம், முருகப்பெருமானுடைய மகிமைகளை சொல்லக்கூடியது. தமிழ் கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான் அவருடைய கதைகளை நாங்கள் கேட்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனையோ ஜென்மங்கள் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம்தான் உங்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே இருத்தி இருக்கிறது, அல்லது தொலைக்காட்சிக்கு முன்னால் இருத்தி இதை கேட்க வைக்கிறது. ஆகவே அந்த ஒரு பின்னணியை, பாக்கியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த கதைக்குள்ளே செல்லுவோம். அப்போ அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த கந்த புராணம் தோன்றிய வரலாறு என்பதை பற்றியும் நாங்கள் கடந்த உரையிலே பார்த்திருந்தோம். காசி க்ஷேத்திரம் ஒரு புனிதமான க்ஷேத்திரம். அந்த காசி க்ஷேத்திரத்திலே பிரம்மா சரஸ்வதி தேவியோடு தங்கி இருக்கிற நேரம் அங்கே தவசிகள் எல்லாம் சென்று நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டோம், இதுல உண்மைத்தன்மை இல்லை, ஒரு நிரந்தரமான இன்பம் இந்த உலகியல் வாழ்க்கையில இல்லை, எங்களுக்கு பேரின்பம் தான் வேண்டும், சிற்றின்பம் வேண்டாம் என்று ஒரு நிலப்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் உலக பற்று அல்ல உலகத்திலே பற்று அற்ற நிலையை அடைவதற்கு அவர்கள் விரும்பி இந்த பேரின்ப வீட்டை நாங்கள் அடைய விரும்புகிறோம்
என்று சொல்லி அதற்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு யாகம் செய்ய போகிறோம், வேள்வி செய்ய போகிறோம் என்று சொல்லி நான்முகன்கிட்ட வந்து கேட்கினோம். இந்த யாகத்தை நாங்கள் எங்கே செய்யலாம் என்று கேட்டபோது தான் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஆரண்யத்துக்கு என்ன பேர்? நாங்கள் எல்லோரும் மறந்து விட்டோம். கதையோட போயிட்டுது. நைமிஷாரண்யம். நைமிஷம் என்றால் சக்கரம். சக்கரம். அப்ப பிரம்மா என்ன செய்கிறார்? தர்ப்ப புல்லை எடுத்து, அந்த தெற்பேண்டு போடுவோம் கோயிலில் உபயங்கள் செய்ய, அந்த புல்லு தர்ப்ப புல், அந்த தர்ப்பையில பாய் இருக்கு, ஆசனம் இருக்கு, அந்த தர்ப்ப புல் எடுத்து அவர் சக்கரமா உருட்டி போட்டு எரிஞ்சு விடுறார். இந்த சக்கரம் எங்க போய் உருண்டோடி நிக்குதோ அந்த இடம் மிகவும் புண்ணியமான இடம், அங்க நீங்கள் யாகத்தை செய்யுங்கோண்டு. அப்ப அந்த இடத்துக்கு தான் நைமிஷாரண்யம். நைமி என்றால் சக்கரம். இப்ப சக்கரம் உருண்டோடி வந்த இடம் ஆரண்யம், காடு. காட்டுக்குள்ளதான் இந்த யாகம் நடக்க இருக்கிறது. ஆகவே அந்த நைமிஷாரண்யத்துக்கு எல்லாரும் அங்கே போய் சென்றிருந்து, அந்த நைமிஷாரண்யம் என்ற பேரை கூட பிரம்மா தான் சொல்றார், அந்த இடத்துக்கு இந்த பேரை கொடுங்கோண்டு. போய் அந்த சக்கரம் போய் நின்ற உடனே அங்க வந்து எல்லாரும் யாகத்துக்கு தயாராகினோம். அந்த பகீரத மன்னனுடைய கதையும் பார்த்திருந்த நாங்கள், ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன். பகீரத பிரயத்தனம் செய்து ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தவன், எல்லாம் வல்ல சிவபரம்பரை நோக்கி தவம் செய்து இங்க வெள்ளப்பெருக்கு இருக்கேக்க சிவன் கங்கையை உத்தரவிடுறார். கங்காதேவி இங்க விருப்பம் இல்லாம வாரா, சிவன் உத்தரவுக்கு நாங்க கேட்டுத்தான் ஆகணும். ஆனா அவ விருப்பத்தோட வரையில, விருப்பம் இல்லாம வாரா. அதுல வேகமா வந்துட்டா. வந்தா எல்லா இடம் வெள்ளப்பெருக்கு, ஒரே அழிவு. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. திருப்பி 2ஆம் முறை பகீரத மன்னன் தவம் செய்கிறான், ஏன்னா அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக. பிறகு சிவபெருமான் தோன்றினோன்னா இந்த வேகத்தை குறைச்சி விடுங்கோன்னு சொல்லி மீண்டும் சிவன் என்ன செய்கிறார்? கங்கையை வேகத்தை குறைச்சி பூமிக்கு அனுப்பும் போது, அதான் இன்றைக்கு கங்கை நதியாக இந்தியாவில் ஒரு புண்ணிய தீர்த்தமாக வட இந்தியாவில் இமயமலையிலிருந்து ஆரம்பித்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த பகீரதன் தவம் செய்திருக்கக்கூடிய அந்த புண்ணிய நதியை பெற்றிருக்கக்கூடிய திருத்தலம் தான் இந்த நைமிஷாரண்யம் என்ற இடம். அப்போ இந்த நைமிஷாரண்யத்தில் எல்லோரும் சேர்ந்து இந்த யாகத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யோகியர்கள் வந்தார்கள், பிரம்மச்சாரிகள் வந்தார்கள், பக்தர்கள் வந்தார்கள், எல்லா ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள எல்லாரும் அங்கே ஒன்றா வந்து சேர்ந்துட்டேன். இப்போ இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு யாகம்தான். ஞான வேள்வி, ஞான யஜ்ஞம், இது ஞானத்தினுடைய ஒரு யாக வழிபாடாக இருக்கிறது. இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்த இடத்துல சூதமா முனிவர் வாரார். தவசிகள்ல அதிசிரேஷ்டர், உத்தமர். பார்த்தாலே எங்களை மறக்க வைத்து விடுவார். அவரை பார்த்தாலே போதும், அவருடைய திருக்கோலம் அப்படிப்பட்ட அதிசிரேஷ்டர். அப்ப அவர் நீண்ட காலம் தன்னுடைய வாழ்க்கையை அறத்தின்படியும் ஒழுக்கத்தின்படியும் தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து, இறைவன் மேல அளவற்ற பக்தி. கடவுள்கிட்ட போய் வியாபாரம் செய்யற இல்லை, இறைவா உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாரப்பா, எனக்கு வேலையை கொடு, படிப்பை கொடு, கல்யாணத்தை கொடு, பிள்ளைய கொடு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பை கொடு, காசை கொடு, பேரை கொடு, புகழை கொடு. இது வியாபாரம். இது எல்லாத்தையும் கடந்த நிலையில இறைவனுக்காக உருகக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ஒரு முனிவர் சூதமா முனிவர் அங்க வருகின்றார். வேத வியாசருடைய சீடராக இருக்கக்கூடியவர். அப்ப அவர் அங்க வந்து இருந்தபோது இந்த முனிவர்கள் எல்லாம் சூதமா முனிவரை சூழ்ந்து கொண்டு அவருக்கு எல்லாவித உபச்சாரங்களையும் செய்கிறார்கள். அங்க கூடி இருப்பவர்களே சாதாரண அடியவர்கள் அல்ல, முனிவர்கள், தவசிரேஷ்டர்கள், யோகியர்கள். அப்ப முனிவர்கள், தவசிரேஷ்டர்கள், யோகியர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூடியிருக்க நிலத்தில் இருக்கிறோம். இருந்து ஒரு உயரமான ஆசனம் ஒன்று போடப்பட்டு அதுல சூதமா முனிவர் இருத்தப்படுகிறார். ஆசனம் சமர்ப்பயாமி. உபச்சாரத்துல முதலாவது, ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா முதல்ல நீங்கள் வாங்கோ இருங்கோன்னு சொல்லி இருக்கிறதுக்கு ஆசனத்தை கொடுக்கணும். சில வீட்டை போனா சொல்லிடணும் வாங்கோ இருங்கோன்னு, பார்த்தா இருக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. எங்க இருக்கிறது? அப்படியா நல்ல பாடு இருக்கு. சில வீட்டில் போனா உள்ளுக்கு இருந்து சத்தம் வரும், உள்ள வாங்கோ வாங்கோ இருங்கோ. அங்க ஏதோ கையில அலுவலா இருந்தா உள்ள வாங்க வாங்க இருங்கண்டா, உள்ளுக்கு எதால வர்றது, எந்த பக்கம் வர்றது, இப்ப ஏதாவது அரைக்கில மாறிக்கிறி போயிட்டாலும் பெரிய பிரச்சனை வேந்து. அதெல்லாம் மிக நுட்பமான விஷயங்கள். எப்படி நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தினரை உபசரிக்கிறோமோ அதே போலதான் இந்த முனிவர்கள், குருமார்களை நாங்கள் உபசரிக்க வேண்டும்.
இது சாஸ்திரிய பாரம்பரியம். அப்போ உயரமான ஆசனம். அப்போ ஒருத்தர் யோசிக்கலாம், அது என்ன அவர் குரு அல்லது பெரிய முனிவர் சிரேஷ்டர் இருக்கிற அவருக்கு ஏன் உயரமான ஆசனம்? என்னென்றால் அவர் உயர்ந்தவர் என்பதை அது குறிக்கிறது. உயரத்தால உயர்ந்தவர் அல்ல, அவருடைய அறிவினாலும் ஞானத்தினாலும் பண்பினாலும் உயர்ந்தவர். வயசால உயர்ந்தவரும் அல்ல. பொதுவா எங்கள் எல்லாருக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும், இப்ப எனக்கு வயசு போயிட்டது நான் பெரியாள். வயசால உயர்ந்தவரும் அல்ல. எங்கள் எல்லாருக்குள்ளவே அறியாம இருக்கும், சுவாமிகள் இப்பத்தே பிள்ளைகள் சரியில்லை, எங்களை மதிக்கிறாங்கள் இல்லை. அப்பப்பா அப்பம்மா பாட்டா பாட்டி, சில நேரம் அப்பா அம்மா தாய் தந்தையர்னு சொல்லுவினோம். மதிக்கக்கூடிய மாதிரி நாங்க நடந்தா மதிக்கத்தான் வேணும். அப்ப இந்த வயசு என்றதை விட உண்மையில சொல்ல போனால் அந்த பண்பு. இப்போ உங்களுக்கும் பாருங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க பொதுவா இருக்கேக்க நிறைய பேரோட பழகி இருப்பீங்கள். ஆனா சில பேரை பார்த்தா பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும், சில பேரை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும், சில பேரை பார்த்தா ஏண்டா பார்த்தோம்னு இருக்கும். பொதுவாகவே வாழ்க்கையில நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த அனுபவம் உங்கள் எல்லாருக்குமே வரும். அப்ப அந்த அந்த பக்தி என்பது, மரியாதை என்பது, மதிப்பு என்பது இயல்பாக வர வேண்டும். கேட்டு பெறுகிற விஷயம் இல்ல. இப்ப நான் சொல்லக்கூடாது நான் ஒரு சுவாமி எல்லாரும் நான் சொல்றத கேளுங்கோ, அப்படி அல்ல. அல்ல வகுப்புல கூட ஆசிரியர் வந்து நான் ஆசிரியர் எல்லாரும் நான் சொல்றத கேளுங்கோ, அப்படி என்றும் அல்ல. மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆசிரியருடைய மகத்துவத்தை விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தாங்களாக மதிப்பு கொடுக்கிறது. அப்ப இந்த கந்தபுராணத்திலே சூதமா முனிவருக்கு உயர்ந்த ஆசனம் கொடுக்கப்படுகிறது. சூதமா முனிவர் வந்தோன்னு சொல்லல, எல்லாரும் வாங்கோ எனக்கு ஒரு ஆசனம் போடுங்க உயரமா. இப்ப கதிரையெல்லாம் கேட்டுத்தானே பெரிய நம்ம எல்லாரும் அல்ல, கதிரையை அடையறதுக்காக, அது உயரமான கதிரையை உயர்ந்த இடத்தை அடையறதுக்காக இவ்வளவோ எல்லாம் செய்யணும். செய்யக்கூடாத தப்பான வேலையெல்லாம் செய்து அடைய பார்க்கணும். அது அல்ல, அது தானா தேடி வரணும், தானாக சேர்ந்த கூட்டம் என்ற மாதிரி. இது எல்லாம் எங்களோட புராணங்கள் எவ்வளவு நுட்பமாக இந்த விஷயங்களை எடுத்து காட்டுகிறார்கள். இப்ப சூதமாம முனிவர் வந்த உடனே உயர்ந்த ஆசனத்தில் அவரை எழுந்தருள செய்து, வார்த்தைகளை பார்க்கணும், எழுந்தருள செய்தல். அந்த மாதிரி ஒரு உயர்வான நிலையில சமூகம் அவரை அந்த முனிவர்கள் எல்லோரும் பார்க்கும் பொழுதுதான் அவர் சொல்ற விஷய ஞானத்தை அவர்கள் சரியாக கிரகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆசிரியர் மாணவர் என்ற உறவில் இது மிக மிக முக்கியம். அப்ப இந்த நைமிஷாரண்யத்துல கூடியிருக்கிற முனிவர்கள் எல்லோருமே சேர்ந்து வந்து உயர்ந்த ஆசனம் கொடுத்து சூதமா முனிவரை அந்த உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்தினதன் பிற்பாடு பாத்தியம் சமர்ப்பயாமி, பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பயாமி. பாத்தியம் என்றா கால்கள்ல நீரால கால்களை கழுவினம், பாத்தியம் என்று பேர். இறைவனுக்கும் பூசை செய்ய கோயிலில் கவனிச்சிருப்பீங்க. அர்க்கியம் சமர்ப்பயாமி, கை கழுவுறதுக்கு நீர் கொடுக்கிறது. ஆச்சமனியம் சமர்ப்பயாமி, வாய் கழுவுறதுக்கு நீர் கொடுக்கிறது. அப்ப இந்த உபச்சாரங்கள் எல்லாம் அங்க ஏற்கனவே இருப்பவர்களே அடியவர்கள். நான் முதல்ல சொன்னது போல அவர்களே முனிவர்கள். முனிவர்கள் எல்லோரும் தங்களுடைய முனி சிரேஷ்டருக்கு எப்படியான ஒரு உபசாரத்தை செய்கிறார்கள். உயர்ந்த ஆசனத்தை கொடுத்து இருத்தி அவருடைய பாதங்களை கழுவி அபிஷேகம் செய்து கைகளை கழுவி வாய் கழுவுறதுக்கு அவருக்கு நீர் கொடுத்து இந்த உபச்சாரங்கள் எல்லாம் செய்து துதித்து அவரை பற்றி பாடுகிறார்கள். பாடினதன் பிற்பாடுதான் அந்த முனிவரை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், எல்லோருமே எங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுக்கு கந்த பெருமானுடைய புராணத்தை கேட்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. கந்த புராண கதைகளை கேட்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. அதுவும் உங்களுடைய திருவாயிலிருந்து கேட்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. இன்னொரு பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட பெரிய மகான்கள் எல்லாம் எங்களுடைய சம்பிரதாயத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப அந்த சூதமா முனிவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே இவர்கள் இந்த உபச்சாரம் எல்லாம் செய்து முருகப்பெருமானுடைய கதையை நீங்க எங்களுக்கு சொல்லணும் என்று எல்லோருமே உண்மையான அன்போடு கேட்டுக்கொண்ட போது சூதமா முனிவருடைய பெருமையை பாருங்கோ, பெருந்தன்மையை பாருங்கோ.
உங்கள் எல்லோருடைய அன்பான வேண்டுகோளையும் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன். கந்தனுடைய மகிமையை புராணத்தை சொல்வதாலே நான் இன்னும் புனிதனாகுவேன். உண்மையில சொல்ல போனா அவர் இன்னும் புனிதமாகிறதுக்கு அங்க இடமே இல்லை. அப்படிப்பட்ட பெரிய மகான். அவர் சொல்றார், இறைவன் இந்த புராணத்தை நான் சொல்வதாலே நான் இன்னும் புனிதனாக மாறுகின்றேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதுதான் எங்களுடைய சமய வாழ்வியல். எவ்வளவு ஒரு பாக்கியம் கிடையாது. இல்லாட்டி எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் சொல்லித்தரேன், எல்லாரும் கேளுங்கோ. இது அகங்காரத்தின் வெளிப்பாடு. எங்கட யோகர் சுவாமிகள் சொல்லுவார், பணிய பணிய பாவம் அகலும். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நாங்கள் பணிவாக நடக்கின்றோமோ அவ்வளவுத்துக்கு அளவு நாங்கள் செய்திருக்கக்கூடிய அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் அகன்றுவிடும். பணிவு, ஹியூமிலிட்டி மிகப்பெரிய ஒரு பண்பு. அப்ப கந்த புராணத்தை சொல்லும் புண்ணியத்தால் நான் மேலும் புனிதனாவேன் என்று சொல்லி அந்த சூதமா முனிவர் கந்த புராணத்தை, அந்த பிரவச்சனத்தை, கந்த புராண அருளுரையை ஆரம்பிக்கின்றார். அந்த கதையை சொல்ல தொடங்குகிறார். அப்ப அந்த அற்புதமான அந்த கந்த புராணம் நாங்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அப்ப இந்த ஒரு முதலாக ஸ்காந்த புராணம் எப்படி தோற்றம் பெற்றது என்றதை நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப இவ்வளவு முனிவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்து இதுல ஒன்றுமே இல்லை. ஐஸ்கிரீமை குடிச்சா குடிக்க நல்லா இருக்கு, அப்பா நல்லா இருக்கு, குடிச்சு முடிஞ்சோன்னா ஐஸ்கிரீம் அந்த சுவை போயிட்டுது. நல்ல காட்சியை பார்க்க அப்பா அழகான பூ, அழகான சூரியோதயம், அழகான மனிதன், எவ்வளவு நேரம் தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த புலன் இன்பங்கள் எல்லாம் ஒரு தற்காலிகமானவை. இதில் நிரந்தரமான இன்பம் கிடையாது. நிரந்தரமான ஒன்று இருக்கிறது. அதை நான் அறிந்தால் மட்டுமே எனக்கு நிரந்தரமாக நிம்மதி ஏற்படும். என்ற மனம் திருப்தி அடையும். வேறு எதிலேயும் என்ற மனம் திருப்தி அடையாது. மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால், எங்கட மனம் விலங்க போல மிருகங்களை போல கேவலமா இருக்கு. மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்குகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் அகற்றப்பட்டு நீக்கப்பட்டு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு, நாயை விட கேவலமா இருக்கிறேன் நான், நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, நான் நாயை விட கேவலமா இருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு தாயை விட சிறந்த தயாவான தத்துவனே இறைவா, நீ எனக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கந்த புராணம் அற்புதமான புராணம். இந்த கலியுகத்திலே, அதான் முருகப்பெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு, கலியுக வரதன், கேள்விப்பட்டிருப்பீங்கள் எல்லாரும். இப்ப நடந்து கொண்டிருக்கிறது கலியுகம். அப்ப இந்த சத்திய யுகம் முதலாவது, இரண்டாவது திரேதா யுகம், அடுத்து துவாபர யுகம், இப்பொழுது நான்காவது யுகம் கலியுகம். கலி என்றாலே துன்பம், பார்க்க தெரியுது. இப்போ கொரோனால இருந்து நிறைய துன்பங்களால நாங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப துன்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கலியுகத்திலே வரங்களை தரக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். கலியுக வரதன் கந்தன். அந்த கந்தனுடைய புராணத்தை நாங்கள் கேட்பது என்பது எங்களுடைய துன்பத்தை இல்லாமல் செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். நீங்களும் முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்கள். முடிந்தளவு இந்த கந்த புராண கதைகள், இந்த உரைக்கு நாங்கள் தொடர்ச்சியா வருவோம். நீங்க வர்றதுக்குள்ளே நிறைய தடை வரும், உங்களுக்கு சொல்றேன். அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வருவோம் என்று ஒரு உறுதி எடுக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் வருவீர்களாக இருந்தால் இது ஒரு ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு சமமானது. மற்றவர்களுக்கு உதவி செய்து சேவை செய்து தொண்டு செய்வதற்கு சமமானது இந்த ஞான யஜ்ஞம். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிச்சயமாக மாற்றங்களை ஏற்படுத்தும். இது அடியேனுடைய சொந்த அனுபவம்.